உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வானதி, இப்ப சொல்லு, என்ன விஷயம்? மணமேடையில உட்கார்ந்து இருந்தவன பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்படி எதுவுமே பேசாம இருந்தா எப்படி? என்ன பேசணும் சொல்லு. அப்பா, என்னப்பா ஆச்சு? என்னன்னு தெரியல கரிகாலா. வானதி அருள்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொல்லி கூட்டு போயிருக்கா. சரிப்பா, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். வேற யாரும் கூட வர வேணாம்ப்பா. சரி, போயிட்டு வா. உன்னதான் கேக்குறேன். நீ கூப்பிட்டதும் நான் வந்துட்டேன்ல. என்ன பேசணும் சொல்லு. வானதி, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் போறேன். மாமா, இரு மாமா, நான் சொல்லிடுறேன். நான் இத சொன்னா மாமா என்ன நினைப்பாரு? சொல்லு வானதி. சின்ன வயசுல இருந்தே நீங்க தான் என் மனசுல இருக்கீங்க மாமா. நான் உங்களை தான் காதலிக்கிறேன். என்ன சொல்ற வானதி? நீ என்ன காதலிக்கிறியா? ஆமா மாமா, நான் சின்ன வயசா இருக்கும் போதே யார கட்டிக்க போறேன்னு சாமி கிட்ட பூ போட்டு கேட்டு பார்த்தேன். இதுல குங்குமம் இருக்கு, இதுல விபூதி இருக்கு. இப்ப நான் குளிக்க போடுவேன். குங்குமம் வந்தா அருள் மாமா, விபூதி வந்தா கரிகாலன் மாமா. ஐ குங்குமம், அப்ப என்ன அருள் மாமா தான் கல்யாணம் பண்ணிப்பாரு. அப்ப நான் உங்களை தான் கட்டிக்க போறேன்னு வந்துச்சு. சாமியே சொல்லிடுச்சுன்னு அந்த நாள்ல இருந்து நான் உங்களை தான் என் புருஷனை நினைச்சுக்கிட்டு இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த நாள்ல இருந்து நான் உங்களை தான் என் புருஷனா நினைச்சுக்கிட்டு இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருக்கேன். இத நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நீங்க வெளிநாட்டுல இருந்து வர வரைக்கும் நான் காத்துட்டே இருந்தேன். நீங்க இங்க வந்ததுல இருந்தே என் மனசுல உள்ளத உங்ககிட்ட சொல்லணும்னு எத்தனையோ நாள் முயற்சி பண்ணேன். ஆனா ஏதோ ஒரு காரணத்தால அது உங்ககிட்ட சொல்ல முடியாமலே போயிடுச்சு. கல்யாண விஷயத்த பேச போறாங்கன்னு சொன்னதும் உங்களதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். எங்க வீட்டு பிள்ளை கரிகாலனுக்கும் உங்க வீட்டு பொண்ணு வானதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். ஆனா என்கிட்ட ஒண்ணுமே கேட்காம உங்களுக்கு நந்தினியை கல்யாணம் பண்ணி வைக்க போறதாவும் எனக்கு கரிகாலன் மாமாவை கல்யாணம் பண்ணி வைக்க போறதாவும் பெரிய மாமா பேசி முடிச்சுட்டாரு. அன்னைக்கு எனக்கு உசுரே போன மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என் மனசுல உள்ளத உங்ககிட்ட எப்படியாவது சொல்லணும்னு நான் நிறைய வாட்டி முயற்சி பண்ணேன். ஆனா அது சொல்றதுக்கு தான் எனக்கு தைரியம் வரல. நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாள் கார்ல போயிட்டு இருக்கும் போது உங்க மனசுல நான் இருக்கனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான்
என்ன பிடிக்குமா பிடிக்காதான்னு உங்ககிட்ட கேட்டேன். அப்போ நீங்க என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொன்னீங்க. ஏன் மாமா என்ன பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்னா நீ ரொம்ப நல்ல பொண்ணு, இன்னசென்ட். வேற என்ன மாமா என்கிட்ட பிடிக்கும்? நான் எப்பவோ சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அன்னைக்கு எனக்காக ஸ்பெஷலா கேசர் பேடா செஞ்சிருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ நீங்க என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொன்னீங்க. உங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கா? எனக்கு சுத்தமா இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே இல்ல. பெரிய மாமா உங்களை கூப்பிட்டு உங்ககிட்ட கேட்டப்பவே இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? பெரியவங்க அவங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அப்ப போய் முடியாதுன்னு எப்படி சொல்றது? அது நான் விளையாட்டுக்கு சொன்னது வானதி. தெரியும் மாமா, நீங்க விளையாட்டுக்கு சொன்னீங்கன்றது அந்த குறி சொல்ற அம்மா சொன்னப்போதான் எனக்கே தெரிஞ்சது. உங்க மனசுல நான் இல்லைன்னு தெரிஞ்சப்போ இனி உங்களை எந்த தொந்தரவும் பண்ண கூடாது, உங்க வாழ்க்கைய விட்டு நான் போயிடலாம் தான் நினைச்சேன். ஆனா அந்த குறி சொல்ற அம்மா நான் பிறந்ததே உங்களுக்காக தான் சொன்னாங்க. நீங்க இப்ப வரைக்கும் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நான் தான் சொன்னாங்க. அவங்க சொல்லும் போதுதான் எனக்கே தெரிஞ்சது, உங்க உயிருக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் நான் தான் உங்களை காப்பாத்திருக்கேன்னு. சின்ன வயசுல உங்க தலை கல்லுல அடிபட போகும்போது நான் தான் உங்களை காப்பாத்தினேன். கோயில்ல மணி உங்க மேல விழும்போது கூட நான் தான் உங்களை காப்பாத்தினேன். கார்ல இருந்து நட்டு கண்டு விழும்போது கூட நான் தான் மாமா உங்களை காப்பாத்தினேன். கடைசியா மண்டபத்துல தீ பிடிச்சப்ப கூட நான் தான் உங்களை காப்பாத்தினேன் மாமா. அவங்க சொல்றது எல்லாமே சரியா இருந்துச்சு. இனிமேலும் உங்க உயிரை காப்பாத்த போறது நான் தான் சொன்னாங்க. என்ன தவிர நீங்க வேற யார கல்யாணம் பண்ணாலும் உங்க உயிருக்கே ஆபத்து மாமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.